வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக கடலூருக்கு செல்ல உள்ளதாக திட்டமிட்டுள்ளார். ஆனால் கடலூர் மக்கள், அதிமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஊருக்குள்ளே வரவிடாமல் வெளியேற்றம் செய்ய உள்ளதாகவும் விரட்டி அடிக்க உள்ளதாகவும் இதனால் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழக பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகள் தமிழகத்தில் மிக மோசமான ஆட்சிதான் நடைபெற்று வருவதாக பல புகார்களும், கடந்த 4 ஆண்டுகள் இருண்ட ஆட்சி காலமாகத்தான் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில், தமிழக மாணவர்கள், அடுத்த தலைமுறையினர்கள் என்னை அப்பா என்று கூப்பிடுவது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் அடுத்ததாக கடலூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஊருக்குள் விடாமல் விரட்டி அடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக உளவுத்துறையினர்கள் மூலமாக அமைச்சரவைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடலூருக்கு செல்ல வேண்டாம் இப்போது என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவுரையும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் போலீஸ் பாதுகாப்புடன் நான் கடலூருக்கு செல்வேன், பின்வாங்கப்பட்டால் திமுகவின் ஆட்சி சரியில்லை என்பது வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்று பலரும் பேசிவிடுவார்கள். இதை வைத்தும் அரசியல் செய்யக்கூடும் என்பதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் மீண்டும் திமுகவிற்கு எதிராக யாரும் கொடிபிடிக்கக்கூடாது. இன்று நான் செய்யக்கூடிய இந்த முயற்சிதான் கடலூருக்கு எதிராக மக்களை ஒன்று இணைத்து திமுகவிற்கு ஆதரவாக செய்ய போவதாக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் பேசியிருந்தாலும், திமுகவினர்களை ஊருக்குள் விடுவதற்கு முழுமையாக எதிர்ப்புகளை தான் தெரிவித்து வருகிறார்கள். காரணம், எங்களது பகுதியில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களையும் அமைச்சரோ எம்எல்ஏவோ செய்யவில்லை, திமுகவினர்கள் ஊழலை தான் செய்து வருவதாக பலரும் புகார்களையும் கொடுத்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மோசமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் மாவட்டமாக கடலூர் மாவட்டம் அமையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உங்களது பார்வையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஊருக்குள் விரட்டுவது சரியா? உள்ளே வராமல் திமுகவினர்களை விரட்டுவது கடலூர் மக்கள் எடுத்த முடிவு சரியா தவறா? இது ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக தெரியப்படுத்தப்பட்டுள்ளது.